அனைவருக்கும் வணக்கம். இந்த கலையோடு கதை கேளு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் வாழ்க்கையில் பல கேள்விகளை மனசுக்குள்ளே எழுப்பி அதுக்கு பதில் கிடைக்காம அது அப்படியே மறைஞ்சு போய் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து பயணம் செஞ்சிட்ருப்போம். அப்படி எனக்குள்ள ஏற்பட்ட நான் கேள்விப்பட்ட சில கேள்விகளுக்கு என்னுடைய கற்பனை கதைகள் மூலமாக பதிலளிக்கணும்னு நான் இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கான பதில் சரியானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு கேள்விக்கான பதில் எப்படி இருக்கணும்னா, அந்த பதில் எல்லோருடைய பார்வையிலும் சரியானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட பதிலை உருவாக்க சில முயற்சி. மகாபாரதமும் ராமாயணமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா? ஏன் மகாபாரதத்தில் பாஞ்சாலி 5 பேருக்கு மனைவி ஆகிறாங்க? அதை எப்படி இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது? ராமாயணத்தில் இலங்கையிலிருந்து மீட்டு வந்த சீதையை தன் குடிமக்களில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இவங்களை நாங்கள் மகாராணியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள காட்டுக்குள்ளே அனுப்பிடுறாரு ராமர். இது எப்படி அவர் இந்த முடிவை எடுத்தார்? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் ஒன்று. அது என்னன்னு பார்ப்போமா? மகாபாரதம். அர்ஜுனர் சுயம்பரத்தில் பாஞ்சாலியை வென்று தன் தாயிடம் அழைத்து செல்கிறாரு. அப்போது தாயான குந்தி தேவியார் தியானத்தில் இருக்காங்க. அவரிடம் அர்ஜுனர் சொல்கிறாரு, அம்மா, நான் வில்வித்தையில் வென்று வந்த பொருளை நீங்கள் பாருங்கள், நான் என்ன வென்றிருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கண்டிருந்து பார்க்காம, அம்மா, நீ என்ன வென்றிருக்கிறாயோ அதை 5 பேரும் சமமாக பங்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது சங்கடம் ஒன்று உருவாயிருக்கு. இந்த நிலையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வராரு. அங்கே பாஞ்சாலியும் பஞ்ச பாண்டவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரும் இருக்காங்க. அப்போது இதுக்கு உபாயம் தர அனைவரையும் தியானத்தில் அமர சொல்கிறாரு. நேரடியாக மகாபாரதத்தில் இருக்கும் அவர்களுடைய ஆத்மாக்களை ராமாயண நிகழ்விற்கு அழைத்து செல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். அங்கே அப்போ தான் சீதா தேவியை வனத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வந்த நிகழ்வு. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் விடிய காத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பரிவாரங்களோட சகல வஸ்துக்களோட மக்கள், அயோத்தி மக்கள் கூட்டம் கூட்டமாக பட்டாபிஷேக விழாவிற்கு திரண்டு போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த பட்டாபிஷேக மகுடம் இருக்கு இல்லையா, அதை சுமந்துட்டு வராரு ஒருத்தர். அவர் ராமருக்கு மிகவும் நெருக்கமான தோழர். அப்படி பல ரகசியங்களை காப்பாற்றுபவர். அவருடைய மனைவியும் வஸ்துக்களை சுமந்து கொண்டு அருகிலே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது அவர் அந்த கணவரோட மனைவியும் கணவனும் பேசிக்கிறாங்க. ஸ்ரீராமர் எப்படி இதை ஒத்துக்கிறாரு? மனைவியை காட்டில் விட்டுட்டு நாட்டுக்காக ராஜாவாகி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி மனைவி கடிந்து கொள்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. நிச்சயமாக இது தப்பு தான். மக்கள்னா அதில் அவர் மனைவியும் தானே உண்டு, அவருக்கும் சரியான நியாயத்தெல்லாம் அவர் வழங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அவர் சொல்கிறார், ராமரும் சீதையும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு நிலைப்பாட்டில் பிறந்தவங்க, வாழ்கிறவர்கள்.
அப்படி இருக்கையில் அவருடைய கண் இசைவுக்கு அர்த்தம் சீதா பிராட்டிக்கு நன்னாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னா அதற்கான முழு அர்த்தமும் சீதா தேவிக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இப்படி இருக்குமோ அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு அவர். சில காலமாக ராமரோட பாதங்கள் வனப்பகுதியில் அங்கங்கே தென்படுது அப்படின்னு சொல்லி தோழிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இரவெல்லாம் சீதா பிராட்டியோட வாழ்வாரோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதை சற்றும் எதிர்பாராத கணவர், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு போட்டு உடச்சிட்டார். அப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, உண்மை தெரிஞ்சிருக்கு தானே, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மனைவி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நாட்டில் இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் அவர் அரசர். மனைவி, மக்கள், தகப்பன், தாயார், சின்ன குழந்தை முதல் கொண்டு பெரிய வயோதிகர் வரைக்கும் அவர் அரசன். அவர் எந்த ஒரு உயிருக்கும் துரோகம் இழைக்கக்கூடாது. ஆனால் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மனைவியோடு எல்லார் முன்னிலையிலும் இணைந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் மனைவியின் மனசையும் கோணல் செய்யாமல் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அதாவது பகலெல்லாம் அரசனாகவும் இரவெல்லாம் சீதாவுக்கு ராமராகவும், அதாவது கணவனாகவும், 12 மணி நேரம் அரசனாகவும் 12 மணி நேரம் சீதாவின் கண்ணுக்கு கண்ணான கணவனாகவும் வாழ்வதாக அவர் ஒரு இரகசிய பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இதை சீதா புரிந்து கொண்டு வனத்துக்கு சென்று விட்டார்கள். இதுதான் பரம ரகசியம் என்று முடித்தார். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக பாஞ்சாலிக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் அடுத்து என்ன முடிவெடுக்கணும்னு நல்லா தெளிவாயிடுச்சு. ஸ்ரீராமர் சீதா பிராட்டி கடைப்பிடித்த அதே இல்வாழ்க்கையை இப்போ பாஞ்சாலியும் அர்ஜுனரும் கடைப்பிடிக்க தொடங்கினர். இப்போ எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும், பாஞ்சாலி 5 கணவர்களுக்கும் 5 குழந்தைகள் பிறந்ததே, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் ஒரு வழி இருந்துச்சு. அதாவது குந்தி தேவியாருக்கு அவங்களுடைய தவத்தின் பயனால் 5 மந்திரத்தை பயன்படுத்தி 5 தேவர்களை வேண்டி குழந்தையை கேட்கும்போது 5 குழந்தைகள் கிடைச்சது. 6 ஆக்சுவலி கர்ணனோட சேர்த்து. அதுபோல் பாஞ்சாலிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் 5 பிள்ளை பேரு பாக்கியத்தை தந்துட்டு போகிறாரு. இப்போது இன்னொரு சந்தேகமும் வரும், அப்போது சுமித்ரைக்கு பிறந்த அபிமன்யு அர்ஜுனருக்குள்ள பிறந்துச்சு அப்படின்னு. இப்போது 4 பேரோட இல்வாழ்க்கை வாழாத பாஞ்சாலி 4 பேருக்கும் அந்த மந்திரத்தின் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொண்டால் ஒரு மந்திரம் அவளுக்கு தேவையில்லை. ஏன்னா அர்ஜுனரோட தான் அவள் உண்மையாகவே வாழ்கிறாங்க. அப்போ அந்த மந்திரத்தை சுமித்திரைக்கு போதித்து சுமித்திரைக்கு அந்த வாய்ப்பை அளித்து பிறந்தவன் தான் அபிமன்யு. ஆக இப்படிப்பட்ட மகா புருஷர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை உலகளாய வாழ்க்கையாகவும் ஆத்மார்த்த வாழ்க்கையாகவும் 2ஆக பிரித்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்ததுனால தான் அவங்க மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடிஞ்சது. நீங்களும் எப்போ உங்களுடைய ஆத்மார்த்த வாழ்க்கையை தொடங்க போகிறீங்க?